Since I came back to life, நான் மீண்டும் இந்த ஜீவனுக்குள்ளடி வந்தபோது any attachment on my body. என்னுடைய சரீரத்தில் எல்லாவற்றையும் நான் சுத்தம் பண்ணி விட்டேன். I never put jewelry on my body. என்னுடைய சரீரத்தில் இருக்கிற எல்லா ஆடம்பரத்தை எடுத்து போட்டு விட்டேன். Jesus said women should not wear trousers. It's an abomination. It's in the book of Deuteronomy. I never put on trousers on my body again. இயேசு கிறிஸ்து சொன்னார் இந்த ட்ரவுசர் நீ போடாதே என்று சொல்லி. I never expose my breast, my back for any man to see. I cover up with my dressing. As you can see, this is my dressing. There, everywhere I go, my body is covered. என்னுடைய சரீரம் முற்றிலுமாக மறைக்கப்பட்டிருக்குது. மற்றவங்களை பார்த்து இச்சிக்கும்படி என்னுடைய சரீரத்தை ஆடி நான் போட மாட்டேன். I never paint my face anymore. என்னுடைய சரீரத்தை எல்லாத்தையும் போட்டு அழகு போட்டு இத்தியாத்தையும் போட்டு நான். Jesus said it's a natural God, no artificial. He made me like this. I should be like this. When they give birth to me, there was no earring, no painting. I was beautiful, and this is how God wants me to look. தேவன் என்னை இயற்கையாக படிச்சிருக்கிறார். அந்த அழகு தேவன் படிச்ச அழகிலே நான் இருக்க வேண்டும். நான் இது தவிர வேற எத்தையும் அணிந்து கொள்ள நான் விருப்பம் இல்லை. Women wearing trousers is a sin. ஸ்திரீ சகோதரிகள் ட்ரவுசர் போடுவது ஒரு பாவம். Men plaiting their hair like woman is a sin. மனிதர்கள் ஆண்கள் பெண்ணை போல முடிய விடுவது பாவம். So you know the sin you are committing. So நீ என்ன பாவம் செய்யணும் நீ அறிவாய். You lie. நீ பொய் சொல்லுகிறாய். You have anger. உன்னிடத்தில் கோபம் இருக்கிறது. You fight. சண்டை போடுகிறாய். You take bribe. நீ லஞ்சம் வாங்குறாய். You do so many bad things. நீ எல்லா விதமான தவறான காரியங்களை செய்கிறாய். You fear to share the gospel. சுவிசேஷத்தை சொல்லும்படி நீ மறக்கிறாய். And you say you are a Christian. நீ கிறிஸ்தவன் என்று சொல்லுகிறாய். Sinners lie. பாவிகள் பொய் சொல்லுகிறார்கள். Sinners fornicate. பாவிகள் விபச்சாரம் செய்கிறார்கள். Husband have girlfriend, they cheat on their wives. பாவிகளா இருக்கிற மனைவிக்கு துரோகம் செய்கிறார்கள். Sinful girls, they dress like this, go to the night club, sleep with men. இந்த பாவிமான இருக்கிற வாலிபர்கள் போய் தவறு செய்கிறார்கள், பாவம் செய்கிறார்கள். So why you that say you are a child of God, that you are not a sinner, you are behaving the same way sinners are doing? நீ கிறிஸ்துவன் என்று சொல்லுகிறாய், ஆனால் அவங்க செய்கிற காரியத்தை நீயும் செய்து கொண்டு இருக்கிறாய். So today let there be change in your life. ஆகவே இன்று உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றம் இருக்கட்டும். When you stand to talk about Jesus, people should see that you are truly a child of God, you are not a sinner. நீ பேச